எம்பெருமானி ஆத்மபந்துக்களே, இன்று மார்கழி மாத 11வது பாசுரம். அதற்கு முன்பாக தனியன்கள் அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னுதிர்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தார் நற்பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாலை சொல்லு. சுடி கொடுத்த சுடகொடிய தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்ற இம்மாற்றம் நாம் கணவா வண்ணமே நல்கு. கோதை பிறந்தபூர் கோவிந்தன் வாழ்மூர் ஜோதி மணிமாடம் தோண்டுமூர் நீதியார் நல்லபத்தர் வாழ்மூர் நான் மறைகள் ஓதுமூர் வெளிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். கோதை தமிழ் ஐயைந்து மைந்தும் மரியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு என்று கூறிக்கொண்டு 11வது பாசுரம். கற்று கறவைகள் கணங்கள் பல கறந்து செற்றா தேரைய சென்று செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாம் வந்து நின் முற்றம் புகுந்து மகிழ்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்ல பெண்டாட்டினி ஏற்றுக்குறங்கும் பொருளேலோ எம்பாவாய் என்று கூறி அந்த பாட்டின் பொருள். கண்டுகளோடு கூடிய பதுக்களிடமிருந்து கால் பால் கரப்பனவாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்திருந்து போரிடும் தன்மையுடையவனும் மாசுமறுவற்றவனுமான கோபாலனை தழுவத்துரைக்கின்ற பொற்கொடியே புற்றிருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்குலை உடைய மயில் போன்றவளே, உன் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள். அவர்கள் மேகவண்ணமாகி கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தையும் பெண்மையும் புனிதமாய் காப்பவளே, இதையெல்லாம் கேட்டும் அசையாமல் பேசாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று பொருள். விளக்கம். நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, தோழியோ எழுந்து வந்தபாடில்லை. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? அவளை விட்டுவிட்டு நீராடச் சென்றிருப்போம். ஆனால் பக்தி நெருக்கி இது அழகல்ல. பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று. எல்லோருமாய் இறைவனை நாட வேண்டும், அவன் புகழ் பேச வேண்டும், எப்போதும் தான் அவனோடு கிடைக்கும். இதனால்தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது. திருவாடிப்புறத்து ஜெகத்துதித்தாள் வாழியை, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியை, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளாய் வாழியை, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியை, 143 உரைத்தாள் வாழியை, உயர் அரங்கக்கே கண்ணி உகந்ததித்தாள் வாழியை, மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழிய வன்புதுவை நகர்கோதை ஆண்டாளின் திவ்ய மலர்பதங்கள் வாழிய வாழிய வாழியவை என்று கூறிக்கொண்டு பிராட்டியின் சம்பந்தம். பெரிய பிராட்டியின் அழைக்கப்படும் திருமகளே லட்சுமி பெருமாளுக்கு அடையாளம். கோயில்களில் திருமார்பு நாச்சியார் என பெருமாளின் மார்பில் இவள் இருப்பவள். பக்கத்து நாச்சியராக அவளுக்கு அருகில் இருப்பாள். தனி கோயில் நாச்சியராகவும் விற்றிருப்பாள். ஆனால் பெருமாளுக்கு இப்படி தனித்தனி சன்னதிகள் இருக்காது. பெருமாள் நிஜம் என்றால் அதன் நிழல்தான் தாயார். பெருமாள் எங்கிருக்கிறாரோ அங்கெல்லாம் தாயார் நிழல் போல தொடர்கிறாள். முக்தி பெற்ற உயிர்களை வைணவத்தில் நித்தியசூரிகள் என்று குறிப்பிடுவர். இந்த நித்தியசூரிகள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்பவளே பெரிய பிராட்டி தான். நிஜம் நிழல் இரண்டில் எதற்கு மதிப்பு அதிகம் என்று கேட்டால் எல்லோரும் நிஜத்திற்குத்தான் என்று பதில் கூறுவர். ஆனால் மரம் நிஜமாக நம் கண் முன்னாடி நிற்கிறதை கண்முன். ஆனால் வெயிலுக்கு ஒதுங்குபவர் மரத்தை அடுக்கி சென்று அம்மாடி இப்போதான் குளிர்ச்சியாக இதமாக இருக்குது என்று சொல்லுவோம் அல்லவா. அதுபோல பெருமாளை நேராக அனுபவிக்க முடியாத நிழல் போல இருக்க பிராட்டி நமக்கு அருள் புரிய அருளை வாரி கொடுக்கிறாள். கட்டி தங்கத்தை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த தங்கத்தை ஆபரணமாக மாறிவிட்டால்தான்
நாம் வேண்டிய ஆபரணமாக அணிந்து கொள்கிறோம். பெருமாள் கட்டித்தங்கமாக இருக்கிறார். பிராட்டி ஆபரணமாக தாயாருக்கு தான் பிள்ளைகளின் கசநட்டம் தெரியும். நமக்காக பெருமாளிடம் அருள் புரிய வேண்டி பிரார்த்தனை செய்கிறாள். தாயாரின் சம்பந்தத்தால் தான் பெருமாளுக்கு ஏற்றம் பெருமை இல்லாமே. அப்படியானால் பெருமாள் தாயாருக்கு தாழ்ந்தவரா என்று கேட்டால் அவர் சுதந்திரர், அதாவது யாருக்கும் அடிமை இல்லாதவர். நவரத்னங்களில் ஒன்றான மாணிக்கத்திற்கு மதிப்பு அளிப்பது அதன் மொழி. அதுபோல பெருமாளுக்கு ஒளியாக இருந்து தாயாரே அவரை விளங்கச் செய்கிறாள். ஒளி எப்போதும் தனித்திருக்காமல் அதோடு ஒன்றியிருப்பது போல தாயாரும் பெருமாளையே ஒன்றியே இருக்கிறாள். சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஒரு கட்டம், அதாவது ஒரு சமயம் வேதாந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி யார் பரம்பொருள் என்று விவாதம் செய்தனர். உலகத்திற்கு முழுவதற் காரணம் யார் என தத்துவ ஆராய்ச்சியில் இறங்கினர். பிரம்மா, ருத்ரர், இந்திராதி தேவர்கள் என ஒவ்வொருவரின் நெஞ்சத்தை அடைந்த வேதாந்தங்கள் யார் பிரம்மம் என அறிய முற்பட்டனர். திருமாலின் திருமாவில் திருமகளின் பாத சின்னம் இருப்பதை கண்டு சிவன் நாராயணரே முழு முதற் கடவுள் முதற் பொருள் என உணர்ந்தனர். யமுனை ஆற்றங்கரையில் மரத்தின் மீது அமர்ந்து கண்ணன் தீர்த்தத்தை தன் காலால் அடித்தபடி ஊஞ்சலாடி கொண்டிருந்த அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. அந்த அழகை கண்ட திருமகளும் தானும் அதுபோல் ஆனந்திருக்க வேண்டும் என்று அவள் உண்டானது. திருமகளும் திருமாலின் மார்பில் இருந்தபடி ஊஞ்சல் போல் அசைந்து மகிழ்ந்தாள். அவள் பாதத்தில் கிடக்கும் குங்குமப்பூவும் அவளின் திருவடிகள் பட்டு தெரித்தன. திருமாலின் கருத்து மேனியில் சிவப்பான வட்டமாக கோலமிட்டது அதுபோல இருந்தது. அது வேதாந்தங்கள் ஒன்று கூடி திருமாலின் நெஞ்சத்தில் இருந்து காட்சியைக் கண்டு இவரே பரம்பொருள் என்று முடிவுக்கு வந்தனர். திருமங்கையாழ்வார் திவிதேச யாத்திரையாக தேரெழுந்தூர் ஆமரியப்பன் கோயிலுக்கு வருகிறார். எம்பெருமானின் அருகில் ஈடுபட்டு 40 பாசுரங்கள் பாடியுள்ளார். திருநடந்தாண்டகம் என்னும் பாசுரத்தில் திருவுக்கும் திருவாகி செல்வன் என்று பெருமானை குறிப்பிடுகிறார். மரியாதையாக ஒருவரை அழைக்க வேண்டும் என்றால் சீமான், திருவாளர், திரு என்றெல்லாம் அடைமொழி கொடுக்கிறோம். உண்மையில் திருவுடையாக இருப்பவர் பெருமாள்தான். அவரை ஸ்ரீதேவி நாச்சியாருக்கே சீராக இருக்கிறார். கங்கை யமுனை தீர்த்தங்களில் நீராடச் சென்றால் அந்த ஜலப்பிரவாகத்தில் மீன்கள் துள்ளி விளையாடும். அதை நான் தொட்டு பார்த்தால் வழவழ என நீரின் தன்மையை பெற்றிருப்பதை பார்க்கலாம். மீன் தண்ணீருக்குள்ளே இருப்பதால் நீரின் தன்மை உண்டாகிவிட்டது. அதுபோல பெருமாளின் நெஞ்சம் மட்டுமில்லாமல் திருவடி முதல் திருமுடி வரை எங்கு தொட்டாலும் திருமகளின் சம்பந்தம் இருக்கும். வருணதேவனின் பிள்ளையான பிருகுவுக்கு ஒரு சமயம் பிரம்மம் எது என்று சந்தேகம் எழுந்தது. தந்தையிடமே கேட்டுவிடலாம் என கருதிய பிறகு பிருகு தந்தையின் திருடியை வணங்கி பிரம்மம் எது என்று கேட்டபோது, வருணன் எதனிடத்தில் உலகம் உருவானதோ, அதை உலகை காக்கிறதோ, எதில் உலகம் ஒடுங்குகிறதோ அதுவே பிரம்மம் என்று உபதேசித்தார். இதே கருத்தை கம்பநாட்டு ஆழ்வாரும் உலகம் யாவையும் தாமல ஆக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் என்று குறிப்பிடுகிறார். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய மூன்றையும் செய்யும் அந்த பரம்பொருள் நாராயணரே. ஸ்ரீதேவி தாயாரை மார்பிலே கொண்டிருக்கும் பெருமாள் ஏன் இந்த உலகை உற்பத்தி செய்தார் தெரியுமா? உயிர்கள் எல்லாம் மோட்ச சக்தியை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அதற்கு யாராவது முயற்சித்தார்களா? குருட்சேத்திரத்திலே மனம் குழம்பி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் நேரில் வந்து 700 ஸ்லோகங்களில் கீதையை உபதேசித்தார். ஆனால் சிவன் நாராயண சரணோ சரணம் பிரவத்தி என்று சொல்லி அர்ஜுனன் கூட பெருமாளை சரணடைய முன்வரவில்லை. இந்த பூவுலக வாழ்க்கையை முடித்துவிட்டு பஞ்சபாண்டவர் எல்லோரும் செய்த தர்மத்தின் பயனால் சொர்க்கத்தையே அடைந்தனர். ஆச்சாரியமாக
நல்ல குருவின் உதவியோடு தான் நாம் மோட்சனை அடைய முடியும். அதற்கு ஸ்ரீதேவியை தன் மார்பில் தாங்கியிருக்கும் நாராயணனின் திருவடிகளை இளமை பருவத்தில் இருந்தே கட்டியாக பற்றி கொள்ள வேண்டும் என்று நம்மாழ்வார் திருமாலிருஞ்சோலை பாசுரத்தில் குறிப்பிட்டு உள்ளார். அப்பேற்பட்ட சௌலபியம் வாய்ந்தவள் தாயார். தாயாரின் சம்பந்தம் இல்லாமல் எதுவுமே பெருமாளால் செய்ய முடியாது. தாயாரின் கருணை இருந்தால் பெருமாளின் கோபத்திலிருந்து நாம் விடுபடலாம். அதனால்தான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் ஸ்ரீமன் நாராயணன் என்று ஸ்ரீ எப்போதுமே பெருமாளுடன் இருக்கிறார் என்பதற்கு இந்த காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்த காலங்காலமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் என்று சொற்கள் உள்ளது. அதை நாம் புரிந்து கொண்டு தாயாரின் தாளினை பற்றி அதன் மூலம் பெருமாளின் பேர் அனுகிரகம் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.